கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே செயல்படக்கூடிய யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் 250 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கான சேலரி என்ன, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எப்போக்குள்ளே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 250 ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். 60% மார்க்கோட ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 55% மார்க்கோட ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். 31/12/2023 ஃபைனல் எக்ஸாமினுடைய ரிசல்ட் வந்தவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் செம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் நாலேஜ் கட்டாயம் இருக்கணும். இப்போ நம்ம ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்துடலாம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 31/12/2023 அடிப்படையில் மினிமம் ஏஜ் 21 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த ஒரு ஏஜ் லிமிட்ல இருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ஒரு ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். நீங்கள் ஒரு விதவையாக இருக்கீங்க, இல்லை விவகாரத்து வாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கீங்க, இல்லை சட்டப்பூர்வமாக கணவன் கிட்ட இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கீங்க, அதாவது திருப்பி கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பெண்மணியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜாப்க்கான சேலரி என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஜாப்க்கான சேலரி அப்படின்றது ஸ்கேல் 1 அடிப்படையில் தான் இருக்கும். 50,925 ரூபாயிலிருந்து 96,765 ரூபா வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். இந்த ஜாப்க்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ மூலயமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டோட்டலாக 2 மணி நேரத்துக்கு நடக்கும், 200 மார்க்குக்கு நடக்கும். ஆன்லைன் எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசனிங்ல இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு கேட்பாங்க. லாங்குவேஜ்ல இருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க்குக்கு கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து 40 கொஸ்டின் கேட்பாங்க, 40 மார்க்குக்கு கேட்பாங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸில இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, 20 மார்க்குக்கு கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 200 கொஸ்டின் 200 மார்க் 2 மணி நேரத்துக்கு நடக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை அடுத்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஆன்லைன் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் கிடையாது, காப்பீஸை செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்கள் ஏஜுக்கான ப்ரூஃப், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட்டையுமே ஒரிஜினல் கிடையாது, காப்பீஸ் தான் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அவங்கக்கிட்ட இன்டர்வியூ அப்போ சப்மிட் பண்ணணும். இந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 21 சென்டர் போட்டிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 21 எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துடலாம். அந்த ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு நியர்பையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணி போட்டுருங்க. உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரே அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், விருதுநகர், நாமக்கல், நாகர்கோயில், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம், இந்த ஒரு 21 சென்டரில் ஏதாச்சும் ஒரு சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். டோட்டலாக 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபா. இதே நீங்கள் ஒரு எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 250 ரூபா. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 23/1/2024. மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே எனி டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதான். நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க, இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு ஜாப் சொல்லுங்க, இந்த டிகிரி முடிச்சிருக்கேன் எனக்கு ஜாப் சொல்லியிருந்தீங்கன்னு. ஸோ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம்.
யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் சிரமம் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே காலையில் 9:30 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே கால் பண்ணலாம். உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான நிறைய ஜாப் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, வரப்போது. எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயுமே யாராச்சும் ஒரு ஆளாச்சும் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம், குறிக்கோள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அதன் மூலியமாக நீங்கள் சீக்கிரமாக ஒரு ஜாப்க்கு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது.